Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 7.6 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் அதை பேஸ் பண்ணி இருக்க எக்ஸசைஸ் क्वेश्चन சால்வ் பண்ணுவோம் 7.6 ல இருந்து. ஓகே, சோ எக்ஸசைஸ் 7.6 இன்டகிரேட் தி ஃபங்க்ஷன் फ्रॉम 1 to 22. சோ 7.6 நமக்கு எதை பேஸ் பண்ணி? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை பேஸ் பண்ணி. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா, இன்டகிரேட் அப்படினா அவங்க காமனா கொடுத்ததால ஜஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ அதாவது இன்டகிரல் ஆஃப் திஸ் we need to find, அதாவது சொல்யூஷன் to find என்ன அப்படினா integral of x into sin x of dx. இதோட ஆன்சரை நம்ம கம்ப்யூட் பண்ணோம் by isolate. so அப்ப product of ரெண்டு ஃபங்க்ஷன் வரதுனால we are going to use என்னது, integration by parts. அப்ப isolate inverse, logarithmic, algebraic, trigonometric, exponential. அப்ப இங்க இருக்கிறது algebraic and trigonometric. அப்ப algebraic comes first, அப்புறம் தான் trigonometric. அப்ப u வந்து நம்ம algebraic term x எடுத்துக்கலாம், அந்த v வந்து sin x. so இந்த isolate பேஸ் பண்ணி நீங்க u ஃபிக்ஸ் பண்றது and v ஃபிக்ஸ் பண்றது தான் உங்களோட ப்ராப்ளமுக்கு கரெக்டான வே. நீங்க வேற டைரக்டா ப்ரோசீட் பண்ணிட்டு இப்போ நம்ம நார்மலா டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ப்ராடக்ட் ரூல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ u into v dash அது டிஃபரன்ஷியேட் பண்றப்ப அங்க வந்து நம்ம என்ன எதை வேணா u எதை வேணா v எடுக்கலாம், நோ ப்ராப்ளம் ஃபார் தட். பட் இந்த இடத்துல when we are going to integrate, so we have to choose based on this highlight concept. okay, so அப்பதான் நம்மளோட ப்ராப்ளம் வந்து கரெக்டா முடியும், சிம்பிளா முடியும். ஏன்னா இப்போ நீங்க இதுக்கு பதில் இந்த வந்து இங்கேயும் u பிளேஸ்லயும் x இங்கேயே எடுத்தீங்கன்னா நம்மளோட இன்டகிரல் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்க எதை u எடுக்கணும் எதை v எடுக்கணும்ன்றது அந்த ஹைலைட்டை பேஸ் பண்ணி. அப்போ u dash என்ன வரும், 1. then what is integral v dx ஓட ஆன்சர், integral of sin x dx. sin x integrate பண்ணா என்ன, minus of cos x. so அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன, we know that integral of u v dx equal to u integral v dx minus integral of u dash integral v dx of dx. so இதான் நம்மளோட ஃபார்ம். therefore x into sin x of dx இதை நான் எப்படி எழுதலாம், ஏன்னா x sin x u v, right, u v அந்த பிளேஸ்ல போட்டோம். so u பிளேஸ்ல x into integral of v dx வந்து நமக்கு என்ன, cos x minus cos x minus integral of u dash பண்ணீங்கன்னா 1 into integral v dx is again minus cos x of dx. so minus into minus becomes plus. so இந்த term அப்படியே இருக்கு. அப்ப minus x cos x plus integral of cos x dx. integration of cos x என்ன, plus sin x தான். so நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, differentiation of cos x தான் minus sin x, integration of cos x வந்து plus sin x தான். so minus x cos x plus sin x plus c. so இதுதான் நம்மளோட answer for this question number 1. okay, then question 2 என்ன, integral of this we need to find. again same previous to the same question தான், theta பிளேஸ்ல நமக்கு x க்கு பதில் 3x இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்ப சொல்யூஷன். so to find வந்து நமக்கு என்னது, integral of x into sin 3x dx. ஓகே, சோ அப்ப sin nx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், nx by n வரும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோ அது ஒன்னு தான் இங்க சேஞ்ச், right. by highlight what is your u, இது algebraic இது trigonometric. அப்ப u வந்து algebraic எடுக்கிறோம் and v வந்து நமக்கு sin 3x. சோ அப்ப u dash என்ன வரும், x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. integral v dx என்ன வரும், integral of sin 3x of dx. சோ sin 3x இன்டகிரேட் பண்ணா என்ன, minus cos 3x divided by 3. ஏன்னா sin இன்டகிரேட் பண்ணீங்கன்னா minus cos, இப்போ sin 3x பண்றப்ப minus cos 3x divided by t, right, 3. we know that integral u v dx equal to u integral v dx minus integral of u dash integral v dx of dx. okay, then therefore x into sin 3x dx equal to x into sin 3x integral v dx of that is v dx ஓட வேல்யூ என்ன, minus cos 3x by 3 minus integral of u dash value 1 into integral v dx is minus cos 3x by 3. so இதான் ஆன்சர். then minus into minus becomes plus, 1 by 3 constant வெளியில வச்சுக்கலாம், integral of cos 3x இந்த term அப்படியே இருக்கு, minus x cos 3x by 3 plus 1 by 3 into integral of this. அப்ப integral of cos என்ன, sin 3x divided by 3 வரும், ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு. அப்ப 3 9s are 3 into 3 is 9. so அப்ப sin 3x by 9 plus c and இந்த term வந்து minus x cos 3x by 3 plus sin 3x by 9 plus c. so that is the final answer. so whenever நீங்க எப்ப இன்டகிரேஷன்லாம் முடிக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜ்ல plus cங்கிறத நம்ம போட்டா போதும். ஓகே, ஸோ இனிஷியலா லாஸ்ட்ல போடணும், இனிஷியலி நம்ம அங்கே ப்ரொசீட் பண்றதுல இருந்தே போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம எந்த பிளேஸ்ல இன்டகிரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோமோ, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தான் என்னோட
ஃபைனல் இன்டகிரேஷனை முடிச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் ப்ளஸ் சி, அவ்வளோதான். தென் தேர்ட் ஒன், இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஃபைன் பண்ணோம். அப்போ டு ஃபைண்ட் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ பை ஐலேட் மெத்தட் படி வாட் இஸ் யுவர் யூ அண்ட் வாட் இஸ் யுவர் வி? u is x square and v is e power x. ஏன்னா ஐலேட் இன்வர்ஸ் லாகரிதமிக் அல்ஜிப்ரிக் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போனென்ஷியல். e power xங்கிறது எக்ஸ்போனென்ஷியல், அது லாஸ்ட்டாக வருது. அப்போ v ஆன அதை சூஸ் பண்ணுறேன். அப்போ u டேஷ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இன்டகிரல் v dx வந்து என்னது? இன்டகிரல் ஆஃப் e power x dx which is again e power x itself. ஓகே, ஸோ அப்போ we know that integral of u v dx equal to u integral v dx minus integral of u dash integral v dx of dx. okay, so integral of u place la x, v place la e power x போட்டிங்கன்னா x square into e power x dx equal to x square into v dx ஓட answer e power x minus integral of இதோட answer 2x into e power x of dx. so அப்புறம் இந்த 2 வெளியில எடுங்க. அப்போ இது என்ன ஆகும்? x square e power x minus 2 into integral x into e power x of dx. இப்போ இது அகைன் ப்ராடக்ட் ஃபார்மில் வந்துச்சு. ஸோ அப்போ இதை நம்ம திரும்பி என்ன பண்ணணும்? யூவி மெத்தடில் போடணும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு டேர்ம். ஸோ அடிஷனில் இருந்தால் தனித்தனியாக பிரித்து பண்ணிக்கலாம், சப்ராக்ஷனில் இருந்தாலும் தனித்தனியாக பண்ணிக்கலாம். பட் ப்ராடக்டில் இருக்கிறதுனால again we are going to use the product rule. so by isolate, அப்போ isolate படி what is your u? so algebraic is first one u and v is e power x. so அப்போ u dash பண்ணிங்கன்னா will get 1. integral v dx, அதாவது integral e power x of dx வந்து நமக்கு என்ன? e power x, அவ்வளோதான். so அப்போ we know that integral u v dx equal to u integral v dx minus integral of u dash integral v dx of dx. so அப்போ u placeல x, v place la e power x இங்க போடுங்க. அப்ப x into e power x of dx equal to u integral v dx is e power x minus integral of u dash ஓட ஆன்சர் என்ன? 1 into e power x dx. என்ன பண்றா? அகைன் இந்த டேர்ம் நமக்கு ப்ராடக்ட்ல வரதால அதை செப்பரேட்டா கண்டுபிடிச்சு இந்த இடத்துல போட போறோம், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ அப்ப இது என்ன ஆகும்? x e power x minus this is e power x னு வரும். e power x ஓட இன்டகிரேஷன் e power x தான். அப்ப e power x plus c, அவ்வளவுதான். சோ இதுதான் ஆன்சர் ஃபார் your integral of x into e power x. so அப்ப x into e power x dx placeல இதை substitute பண்ணுங்க. therefore integral of x square e power x dx equal to x square e power x minus 2 into, so இந்த term that is பாருங்க x square இந்த term. so இதோட ஆன்சர் எங்க? இது வேணா ஒரு ஈக்குவேஷன் 1 னு வச்சிட்டு 1 implies அப்படினு எழுதிக்கோங்க. x square e power x minus 2 into இதுக்கு பதில் நம்ம இந்த ஆன்சர் ஃபைண்ட் பண்ண ஆன்சர் x e power x minus e power x plus 2. அப்புறம் இந்த 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. so x square e power x, so minus 2x e power x minus minus plus 2 e power x plus c. எல்லாத்துல e power x காமன். so e power x into x square minus 2x plus 2 plus c. இந்த c எங்க கூட நம்ம எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா c into e power x is again c, arbitrary constant, அப்படியே கூட எழுதிக்கலாம். okay, so that's all for the question number 3. then fourth question, again solution to find என்னன்னா integral of this, that is integration of x into log x dx. so x log x. so அப்போ by isolate. இப்போ நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த என்னோட எல்லா ப்ராப்ளம்ல இப்போ முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் x ஸ்கொயர் அதை தான் நம்ம யூவா எடுத்தோம், ப்ராப்ளம் சிம்பிளாக முடிஞ்சு. இங்கே நான் அதை யூவா எடுத்துட்டு இதை வியா எடுத்துன்னு வைங்க, காம்ப்ளிகேட்டடாக போயிடும். ஏன்னா லாக் எக்ஸோட இன்டகிரேஷன் நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிளில், இப்போ தான் பார்த்தோம். பட் அது எந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான டேர்மாக இருந்தது லாக் எக்ஸோட இன்டகிரேஷன். அப்போ அது திரும்ப இன்டகிரேஷன்லேயே போயிட்டு இருந்ததுன்னா நம்மளால ப்ராப்ளமும் முடிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஹைலைட் இன்வர்ஸ் லாகரிதமிக். பாருங்க, இது ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒன்னு அல்ஜிப்ரிக் ஒன்னு லாகரிதமிக். பட் விச் ஒன் கம்ஸ் ஃபர்ஸ்ட்? ஸோ இன்வர்ஸ் லாகரிதமிக் அல்ஜிப்ரிக். அப்போ லாகரிதமிக் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ யூவா வந்து நான் லாக் எக்ஸை சூஸ் பண்ணா, அப்போ வி வந்து நம்மளுக்கு எக்ஸ். இப்படி பண்ணீங்கன்னா தான் நம்மளோட ப்ரொசீஜர் சிம்பிளா முடியும். அப்போ வாட் இஸ் யூ டேஷ்? லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? 1/x. வாட் இஸ் இன்டகிரல் வி டிஎக்ஸ்? இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 ப்ளஸ் சி கூட போட்டுக்கலாம். பட் நமக்கு என்ன, நான் அதுதான் சொன்னேன் இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம், எப்போ நம்ம இன்டகிரேஷனை முடிக்கிறோமோ அப்போ சி போடுங்க. அப்போ இந்த இடத்துல சி போடாதீங்க, லாஸ்ட்டாக ஒன்ஸ் நம்ம இந்த இன்டகிரேஷன் எல்லாத்தையும் முடிஞ்சு ஃபைனல் ஆன்சர் எழுதுறப்ப ப்ளஸ் சி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வி நோ தட் ஃபார்முலா எழுதுங்க. இன்டகிரல் யூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூ இன்டகிரல் வி டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் யூ டேஷ் இன்டகிரல் வி டிஎக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அப்போ யூ வேல்யூ லாக் எக்ஸ், வி வேல்யூ எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூ
integral v dx அதோட ஆன்சர் x square by 2 minus u dash ஓட ஆன்சர் வந்து நமக்கு 1 by x so 1 by x into x square by 2 of dx so 1 by 2 காமனா வெளியில எடுத்துங்க so அப்ப x square log x by 2 minus 1 by 2 integral of ஒரு x cancel பண்ணிங்கனா x dx okay so அப்ப x square log x by 2 minus 1 by 2 into integral of x வந்து எனக்கு என்ன வரும் x square by 2 அப்படினு வந்துரும் so integral of x dx வந்து x square by 2 plus c அவ்வளவுதான் so அப்ப இங்க 1 by 2 into 1 by 2 வந்து நமக்கு என்ன வந்துரும் 1 by 4 therefore x into log x dx equal to x square log x by 2 minus x square by 2 plus c so that is the final answer for this question number 4 okay right so that's all for this question number 4 and that's all for this video also so இந்த வீடியோல just நம்ம ஒரு 4 क्वेश्चन இந்த எக்சர்சைஸ்ல இருந்து சால்வ் பண்ணிருக்கோம் so எல்லாமே ஒரே மாதிரி தான் அந்த ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் y பார்ட்ஸ் பேஸ் பண்ணி 4 क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம் அப்கமிங் வீடியோல இதல இருக்க ரிமைனிங் क्वेश्चनலாம் சால்வ் பண்ணுவோம் டோட்டலா ஒரு 24 क्वेश्चंस கிட்ட இருக்கு இந்த எக்சர்சைஸ்ல so எல்லாத்தையுமே வந்து 1 by 1 அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம சால்வ் பண்ணுவோம் so இதல அந்த இன்டகிரேஷனோட மெயினா இதல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து இந்த ஹைலைட்டோட கான்செப்ட் ஏனா இத பேஸ் பண்ணி தான் u and v வந்து நான் choose பண்ணோம் highlight is the important thing and in the product ஓட formula uv dx ஓட formula so அந்த formula and in the highlight இந்த ரெண்டு தெரிஞ்சா போதும் இந்த செக்ஷனை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் okay so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you